ஆடி மாதத்தை போர்க்காலம் என்று விளக்குகிறார்கள். ஆடி மாதத்தில் தான் போர் நடந்ததா? மகாபாரத போர் ஆடியில் நடந்தது. அதனால் ஆடியில் அடி எடுத்து வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. ஆடி மாதம் மிகச்சிறந்த ஒரு மாதம். அம்பாளும் ஆண்டாளும் அவதாரம் பண்ணின அற்புதமான மாதம் ஆடி மாதம். ஆடிப்பட்டம் ரொம்ப விசேஷம். மகாபாரதம் போர் மார்கழி மாதம் தான் நடந்தது. பீஷ்மாச்சாரியார் கீழே விழுந்த போது இது தட்சிணாயனம், உத்தராயணம் பிறந்தவுடன் நான் நற்கதி அடைகிறேன் என்று வரம் பெற்றார். உத்தராயணத்திலே பீஷ்மாஷ்டமியிலே பீஷ்மர் முக்தி பெறுகிறார். மற்றொரு தகவல், மார்கழி மாதம் ஏகாதசி திதியிலே தான் பகவத்கீதை பிறந்தது. கீதை பிறந்தது பாரத யுத்தத்தின் முதல் நாள். எனவே மார்கழி மாதம்தான் பாரத போர் நடந்தது. ஆடியில் நடக்கவில்லை. ஆடி நல்ல மாதம், பண்டிகைகள் வரும் மாதம், நல்லது செய்யலாம், மூட நம்பிக்கையை விட்டொழித்து எல்லா நாளும் நல்ல நாளே என்று உழைப்பவர் உயர்கின்றார். ஆடி மாதம் போர்க்காலமல்ல, நற்காலமே என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது.